helping YouTubers, உதவி YouTubers, help to helpless, help to poor people. ஸோ இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட பேச்சு அது கண்டிப்பா என்ன சொல்லலாம், ஒரு சகோதரி அவர்கள் இலங்கை ஜாழ்ப்பாணம், இப்போ கனடால புலம்பெயர்ந்த உறவுகளா வாழ்றவங்க, லண்டன்ல வாழ்றவங்க, இட்டாலி சுவிஸ் இப்படியான நாடுகளில் வாழ்ற புலம்பெயர்ந்த உறவுகள் ஒரு விடயம் சொன்னாங்க. இது மிக கொடூரமான ஒரு பாவம். ஏழைகளை வச்சு 50-60 கோடி பிக்ஸில் வச்சுக்கிட்டு இவன் வந்து எல்லா செலவுகளும் பண்ணதுக்கு அப்புறமும் இப்ப கூட ஒரு குறைஞ்சது ஒரு 40 கோடியாவது பிக்ஸில் வச்சிருக்கிற அளவுக்கு ஏழைகளை வச்சு காசு உழைத்த இந்த உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர் கண்டிப்பா வெளிநாட்டு நபர்கள் கொடுத்த காசைத்தான் இவனுங்க வந்து கொடுத்தாங்க. இவங்களோட ஒரு பைசா இவனுங்க கொடுக்கல. ஸோ அப்போ அந்த 40 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு 35% இவங்க யார் யார் ஏழைகளை வச்சு வீடியோக்கள் போட்டாங்களோ அந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் இந்த நபர்கள் பண்ண பாவங்கள் கண்டிப்பா ஜென்மமா வரும். அதே நேரத்தில் இவர்களை பற்றிய விடயங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் அப்படின்ற ரீதியில் உறவுகள், ஜாழ்ப்பாண உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் பல பேர் வந்து இந்த விடயத்தை போட்டிருந்தாங்க. இன்று ரீசெண்டான டாபிக் இதுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இவங்களோட பித்தலாட்டங்களை ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து பேசலாம். ஸோ அப்ப ரீசெண்டா இப்ப வந்த விடயம் சரிங்களா, அதாவது இப்ப இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வந்து பொம்பளை விடயத்துல எப்படிப்பட்ட காவாலிகள், ரூமுக்கு வா அப்படின்றலாம் சொல்லியிருக்கான ஒரு காவாலி, மகான் ஏழைகளின் தோழர். அடே எனக்கு சத்தியமா கோபம் வருது. அடே இன்னொரு பிறவியா ரூமுக்கு வான்னு சொல்லியிருக்கான். ஒரு காதலிக்கிற ஒரு பெண்ணை காதல்ன்ற பேர்ல ஒரு பக்கம் அந்த 6 வார்த்தை அந்த எழுத்து, இன்னொரு பக்கம் ரூமுக்கு வா அப்படின்னு, அது வேற பெண்ணிட்ட கூட 2-3 பெண்கள்கிட்ட கூட. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காவாலிய, இது பயங்கரமான காவாலின்னு தெரிஞ்சும் சிலது போய் மாட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தியமா நான் என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதுகிட்ட இப்படி 40 கோடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக போச்சுதலான்னு எனக்கு தெரியல. இல்ல சத்தியமா தலை சுத்துது மக்களே, தலை சுத்துது. பொதுவா எங்கட ஐயா அப்பா அம்மா எல்லாமே தோடு குத்துனாலே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அப்படி சொல்லித்தான் வளர்த்தாங்க. அப்ப இப்படிப்பட்டதுகள்கிட்ட குரங்கு கையில மாலை. அப்ப அந்த மாலையோட கதி என்ன அப்படி என்பதான் பல பேரோட இது. ஸோ பல விடயங்கள் ரூமுக்கு வாண்டு கூட ஒரு காவாலி கேட்டிருக்குது அப்படின்னா, அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வந்து அவளுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் 10 பேரை ரூமுக்குள்ள கூப்பிட்டு ஏதாவது பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவள் வந்து கேர் பண்ண மாட்டாள் அப்படிங்கிற ரீதியில இந்த காவாலி சொல். உங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை பத்தி பேசுறேன்னு. அப்ப இந்த காவாலி இப்படியான விடயங்களை சொல்லியிருக்குன்னா இது வந்து அந்த பெண்ணை பத்தி என்ன மாதிரி நினைச்சிருக்குது, அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்திருக்கா, இல்ல அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கா, இல்ல தன்னை பெற்றதும் ஒரு தாய் தான். அது தாயை பார்த்தாலே தெரியும். இந்த உதவி யூடியூபர்ஸோட தாய்மாரை பார்த்தாலே இதுகள் எப்படி இருக்கும். அவன் அந்த தாய்மாரை அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. சில தாய்மார் நடிக்கும், ஐயோ என்னோட பிள்ளைக்கு கண்ணு தெரியாம போச்சேன்னு கேடி கேட்டதுகள் சரியா. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள தலைய சுத்துது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல இந்த காவாலி கூட்டங்களோட அந்த கொடூர அந்த வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி 3 வருஷத்துக்குள்ள இவங்க இப்படி வந்தாங்கன்னைக்குள்ள ஒரு படத்துல வர்ற வில்லன் பண்ணாத துரோகங்கள், பாவங்கள், எச்சத்தனங்கள், பித்தலாட்டங்கள், பொய்கள் அப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணியிருக்கானுங்க. இதுல வந்து பார்க்க போற விடயம் வந்து பல பேர் இவ்வளவு நாளும் இல்லாம சில விடயங்களை சொல்றாங்க. இவங்கள மகன்கள் அப்படின்னு சொன்னவங்களே இவங்களுடைய பேச்சை பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி பேசுறா, அதாவது அசல் காவாலி அப்படின்றது அவனோட பேச்சுகளே தெரியுது, இப்படி பேசுறா, நம்ம சொல்லாட்ட நம்பாட்டியும் அவங்களோட வீடியோக்களே அவங்க யாருன்றதை காமிச்சு கொடுக்குது. அப்ப அது இப்ப டொரண்டோல எல்லாம் அது பேச்சா கிடக்கு சரிங்களா. அதோட அந்த காவாலிக்கு வந்து பொண்ணு கொடுக்க கூட ரெடியா இருந்தாங்க. அந்த காவாலிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு ரெஜிஸ்டர் ஆயிட்டு அதை மறைச்சிக்கிட்டு அந்த காவாலி இருக்கு அப்படின்னு பாட்டு, அடியால் காவாலி சரியா. ஸோ அப்ப அந்த விடயத்தை பத்தி நம்ம இதுல வந்து பேசலாம். அதே நேரத்துல கூட இருந்தவங்களே பார்த்து தேய்ச்சி போயிட்டாங்க. அப்ப ஜஸ்ட் வீடியோக்காகத்தானா இதெல்லாம் அப்படின்னு நிறைய விடயங்கள் இந்த காவாலிகளை பத்தி தொடர்ந்து பேச இருக்கு. இந்த வீடியோல இந்த 2ஐயும் பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த 2 பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல இந்த கேடியேட்ட காவாலிகளை பத்தி பேசுங்க சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு நாள் மாட்டாத, அதாவது இவ்வளவு நாள் நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள், முக்கியமா
இப்ப தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு தமிழர்கள் வெளிநாடுகள் இருந்தாலும் அதிகமாக இந்த காவாலிகள் 95% இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் உலகெங்கும் இருக்கின்ற இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸால் பாதிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் பிறந்த புலம்பெயர்ந்த உறவுகள். அவங்க 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 தான் இந்த காவாலிகளை நம்பி ஏமாந்தது. சரியா, கோடிக்கணக்கில் காசை கொடுத்து ஏமாந்தது. பல வீடுகள்ல சொல்லாம இருக்காங்க, தங்கட வீட்டு பிள்ளைகளையும் இது காதலிச்சு ஏமாத்தி இருக்கு அப்படின்னு. சரியா, பல பல பிள்ளைகள் போய் தொலை சனியன் என்று போட்டு விட்டுட்டு இருக்குதுகள், காதோட காது வச்ச மாதிரி வெளியால இருக்காது. சரியா, சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த காவாலிகளோட வீடியோக்களை இப்ப பல மக்கள் இந்த காவாலிகளை பத்தி கடந்த ஒரு 2 வருஷமா சொல்லி கொண்டிருந்தாலும் சமீப காலமாக இவங்களை பற்றி அதிகமான பேச்சுக்கள், இவங்களோட பித்தலாட்டங்களை பற்றி ஆதாரங்களோட பல பேர் வெளியிட்டு இருந்தாலும் சில கூட்டம் நம்பாம இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட கூட்டம் இவங்களுடைய பேச்சை பார்த்துட்டு என்னடா இது இப்படி பேசுதே, மரியாதை இல்ல, பெண்கள்கிட்ட இப்படி பேசுது, வயசு வித்தியாசம் இல்லாம இப்படி பார்த்து பேசுது அப்படின்னு தேய்ச்சி போயிருக்காங்க. எச்ச குப்பை காவாலி எப்படி பேசும், அப்படிதான் பேசும். அதாவது இவ்வளவு நாளும் என்னன்னா இதுகளோட வீடியோக்கள் 1 மணித்தாலும் 1.5 மணித்தாலும் 50 நிமிட வீடியோக்களா இருந்தாலும் இதுகளை காப்பாத்தி வந்தது, இதுகளோட ரியல் குணம் தெரியாம வழியில காப்பாத்தி வந்தது யாருன்னா இதுகள் ஒவ்வொரு ஏழைகளோட விட்ட போகும். தத்தெடுத்த அம்மா, அந்த அம்மா, இந்த அம்மா அப்படின்னு அதுக்கு வேற ஒரு கதை ஒன்று இருக்கு, அது வர அடுத்த வீடியோல. அந்த அம்மா இந்த அம்மா அப்படின்னு ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும், வீடு கட்டி கொடுக்குறேன், அது கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ 1 மணித்தால வீடியோவா இருந்தாலும் சரி, 50 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் சரி, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் போடுற இதுல மோஸ்ட்லி 90% வந்து அந்த உதவி வாங்குறவங்க தான் பேசுவாங்க. அவங்களுடைய கண்ணீர், கவலை, அவங்களுடைய இருப்பிடம், அவங்கள பற்றிய விடயங்கள் வந்தபடியா இவங்களுடைய பேச்சுக்கள் கம்மியா இருந்துட்டு அதுல சிலது கேமராமேனா மட்டுமே இருந்தது. சரிங்களா, அதுல சிலது கேமராமேனா மட்டுமே இருந்தது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா பல பேர் இவங்க ஏழைகளை வச்சு 40 கோடிடா அவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்புறம் குறைஞ்சது 40 கோடி பிக்ஸ்ல வச்சிருக்கானுங்க. வச்சிருக்காங்க. சரிங்களா, அடியாட்களோட கணக்குலயே கோடிக்கணக்கில் இருக்கு. மாசம் 5-4 லட்சம் சம்பளம் அடியாட்களுக்கு. சோ அப்ப இவங்க இவ்வளவு நாளுமே இவங்களுடைய அந்த இதுகள் எப்படிப்பட்ட காவாலிகள் அப்படின்றத வெளியில இதுகளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு இவன் வேற பேர் சொல்லைக்குள்ள அதை நம்பாட்ட கூட இதுகளோட காணொலிகள்ல இதுகள் இவ்வளவு நாளும் மாட்டாம இருக்க காரணம் ஏழைகளை வச்சு போட்டபடியா அந்த ஏழைகளோட 90% தான் அந்த வீடியோக்கள்ல வரும். சரியா, சிலது அப்படியே கேமராமேனா இருந்தது, கேமராமேனா இருக்கும். ஒரு பித்தலாட்டக்காரன் மட்டும் போய் என்னமா பிரச்சனைன்னு அவன் மட்டும் கேமராக்கு முன்னால நடிப்பான். அவன் டிகிரி முடிச்சவன் நடிப்புல, மானம் கட்டவன். சரியா, சோ அப்ப ஆனா இப்ப என்னடான்னா அந்த ஏழைகளோட கண்டென்ட் வந்து இல்ல. சரியா, ஏழைகளோட கண்டென்ட் இல்ல. அப்ப இந்த காவாலிகள் தான் ஃபுல்லா வந்து அந்த வீடியோல ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல முறையில வளர்ந்தவன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டவன், நல்ல ஒரு அறிவு இருக்கிறவன், நல்ல குடும்பத்துல நல்ல வளர்ப்புல வந்தவன், அவன் வந்து பேசக்குள்ள டிஃபரெண்ட் தெரியும். அதுக்கு நிறைய வேற யூடியூபர்ஸ் இருக்காங்க. சரியா, வேற நிறைய நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னாலே அவங்க பேசுற விதம், ஒரு 1/2 மணிக்கான வீடியோவா இருந்தாலும் அவங்க பேசுற வார்த்தைகள், பெண்களோட நடக்கிற விதம், அது அண்ட் ரியாலிட்டி தெரியும். ஆனா இப்ப இந்த காவாலிகள் மாட்டுப்பட்டு அதுகள் பெண்களோட பேசுறது, வயசுக்கு மூத்தவர்கள் அதுகள் எப்படி ரீட் பண்றது, அதுகளோட நட உட, காவாலித்தனம், பொறுக்கித்தனம், அதோட பேச்சு வழக்கு எல்லாமே அதுகள் எப்படிப்பட்ட குப்பைகள், காவாலிகள், அசிங்கம் பிடிச்சதுகள் அப்படி என்பதை அதுகளோட காணொலிகளை வெளிப்படையா காமிக்குது. அது கமெண்ட் செக்ஷன், அதுகளோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தாலே தெரியும் அதுகள் எப்படிப்பட்ட காவாலி கூட்டம் அப்படின்னு. சரியா, சோ இது வந்து காலம் படிப்பிக்கிற பாடம். 2வது விடயம், இந்த காவாலிகள் ஜஸ்ட் வீடியோக்கு மட்டும்தான். சரியா, ஒருத்தன் அவன் வீட்டு வேலை செய்யறான், கூட்டுறான், பெருக்கிறான், சாப்பிட்றான், ஆட்களோட எல்லாம் நல்ல மாதிரி பழகுறான் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோக்கு மட்டும்தான் அந்த காவாலிகள் பண்ணுதே தவிர ரியலாக அந்த காவாலிகளோட இதே வந்து வேற. சரியா, அதை வந்து கனடால இருந்து போன சகோதரன் ஒண்ணு, தம்பிடே வீடியோ எடுத்து போட்டுறாதடா, என்ன போட்டுறாதடான்னு சொல்லியிருக்கு. அப்பவே அந்த அம்மாவுக்கு மரியாதை இல்லாம போச்சான். வேற யாரோ பிரான்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று வந்திருக்குது, அதுக்கு மானம் இல்லை போல இருக்கு. அப்ப அதை வச்சு இது வேணுங்க வீடியோ போடக்குள்ள, வீடியோ எடுக்க முதல் வேற மாதிரி இருப்பானுங்களாம், கேமரா ஒன் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருப்பானுங்களாம். ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த கேமரா ஒன்ல இருக்கக்குள்ள வேற மாதிரி ரீட் பண்ணுவாங்களாம். கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்னடா இதுக்கு முதல் இருந்தவங்களை காணல, அப்ப எல்லாமே நடிப்பாடா அப்படின்ற இதுல அந்த அம்மாக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு இந்த காவாலி கூட்டத்தோட. சரிங்களா, இதுதான் ரியாலிட்டி மக்களே. இப்படிப்பட்ட கிருமிகளை இவ்வளவு நாள் வளர்த்தது போதும், இனியாவது கிருமிகளை கிளீன் பண்ற வேலைகளை பாருங்க. சரிங்களா, காசை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க.
இல்ல நீங்களே நேரடியா போய் உதவி பண்ணுங்க. ஆனா இப்படிப்பட்ட காவாலி கூட்டத்தை வளர்த்து விட்டுறாதீங்க. நன்றி.